தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். இன்றும் நாளையும் நடைபெற இருக்கிற இந்த மாநாட்டில் சுமார் 6 லட்சம் கோடி அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை 1 டிரில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவிற்கு உயர்த்துவதற்கான திட்டங்களை தீட்டி கடுமையாக பணியாற்றி வருகிறார். அதனுடைய விளைவுதான் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. பொருளாதார வளர்ச்சியில், தொழில் மேம்பாட்டில் 14வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்த கடும் முயற்சியால் இன்றைக்கு 3வது இடத்திற்கு அது வந்திருக்கிறது. தொழில்கள் தொடங்கப்பட்டால் வேலைவாய்ப்பு பெருகும், பணப்புழக்கம் உருவாகும், ரியல் எஸ்டேட் தொழில் வளரும். அப்போ வேலை வாய்ப்புகள் தொழிலாளர்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இப்படி இந்த ரியல் எஸ்டேட் கட்டுமான துறையை ஊக்கப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறது. அதன் மூலம் இன்றைக்கு இந்த துறை மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு வேலைவாய்ப்புகள் பெருகுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்து வரும் முதலமைச்சருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுதல்களை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அண்மையில் தமிழகம் வரலாறு காணாத இயற்கை சீற்றத்தால் தமிழ்நாட்டினுடைய வடபகுதியும் தென்பகுதியும் மிக மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு எடுத்த உரிய நடவடிக்கையால் வெள்ளத்தில் இருந்து மக்கள் மீண்டாலும் வாழ்வாதாரத்திலிருந்து மீள்வதற்கு இன்னும் ஆண்டு கணக்கில் காலம் தேவைப்படும் என்பதால் தான் ஒன்றிய அரசினுடைய உதவியை தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு அமைச்சர் தொடர்ந்து நாடி வருகிறார். அண்மையில் திருச்சியில் வந்தபொழுது கூட கோரிக்கை வைக்கிற பொழுது கூட இதை அரசியல் கோரிக்கை முழக்கமாக நீங்கள் கருதக்கூடாது. மக்களுடைய எதிர்பார்ப்பு, கோரிக்கைகள், பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒரு மாநில அரசுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த கோரிக்கைகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். 100 ஆண்டு காலத்தில் இல்லாத ஒரு பேரிடர் இப்போது வந்திருக்கிறது. ஆகவே இதை பேரிடராக அறிவித்து சிறப்பு நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஆண்டுதோறும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பேரிடருக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை ஒதுக்கிவிட்டதாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நிதியமைச்சர் ஆணவத்தோடு பேசுகிறார். அந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை இந்த கூட்டம், தொழிலாளர் வர்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிற மற்றவர்கள் விரைவில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அடைந்து விடுவார்கள். ஆனால் உழைக்கும் மக்கள், தொழிலாளர்கள் தங்களுடைய இழந்த வீடை, இழந்த பொருட்களை, வாழ்வாதாரத்திற்கு ஆதாரமாக இருந்த கால்நடை இழந்திருக்கிறார்கள். இதிலிருந்து மீள்வதற்கு காலம் தேவைப்படும். ஆகவே இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்கு தான் முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு நிதி கோருகிறார். ஆனால் நம்முடைய ஒன்றியத்தினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், அவர் அளித்த பேட்டி, அந்த சொல்லாற்றல், உடல் மொழி அனைத்தும் தொலைக்காட்சியில் பார்த்தவர்களுக்கு தெரியும். ஆணவத்தினுடைய உச்ச வெளிப்பாடு. ஆகவே இன்றைக்கு தொடர்ந்து இந்த கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கோம்.